ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரகவி சித்தேஸ்வரர். பிரபோதரன் சுகுமார். என் சிந்தையுள் நின்று என்னை எழுத தூண்டியவன் ஒருவன். என் எழுத்துக்கெல்லாம் அவன்தான் தலைவன். அவனே ஒரு குற்றமொன்றில்லாத தூயவன். அமரகவி சித்தேஸ்வரன். முன்னுரை. பிரணவ தேவி காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்பாளின் பொற்பாத கமலங்களுக்கு எளியேன் தலை வணங்கி ஒரு சித்த யோகியின் சரிதை என்ற இந்நூலினை சமர்ப்பிக்கின்றேன். மனிதனின் மண்ணுலக வாழ்க்கையில் ஓட்டங்களுக்கிடையே அவனுடைய அன்றாட இயக்கங்களுக்காக இயற்கை இடைவிடாமல் அவன் மேல் தொடர்ந்து நடத்தி கொண்டு வரும் இருமூச்சின் ஆட்டம். ஓய்வில்லாமல் அவனுள் தோன்றிக்கொண்டே இருக்கும் பேச்சு மற்றும் எண்ண அலைகள். அதன் காரணமாக உண்டாகும் சித்த விருத்தி, மனோவிருத்தி, வெளிப்பார்வையின் மேய்ச்சல், ஐம்புலன்களின் சலனம் போன்ற இவற்றின் செயல்களே மனிதனுக்கு ஆன்மீக சக்தியை அளிக்க வல்ல உணர்வினை பெற முடியாமல் தடுத்து கொண்டே வருகின்றன. இம்மாதிரியான புதிர் நிறைந்த சூட்சும விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு எந்தவித முக்கியத்துவமும் அளிக்காத ஆன்மீகவாதிகள், மதத் தலைவர்கள் அவற்றை எல்லாம் தங்களுடைய தீவிரமான ஆராய்ச்சிக்கும் கவனத்திற்கும் இதுவரையில் முழுமையாக எடுத்து கொள்ளப்படாத விஷயங்களாகவே கருதி வந்துள்ளனர் என்பதுதான் குறைபாடாகும். பல நூற்றுக்கணக்கான வருடங்களாக ஆன்மீகத்தின் புதிர் நிறைந்த மர்மங்கள் அனைத்தும் காலம் காலமாக ஒரு முடிவில்லாமல் நீடித்து கொண்டே வந்துள்ளன. திரும்ப திரும்ப அரைத்த மாவையே அரைத்து புளித்து போன வேதாந்த விஷயங்களையே பழைய மருந்து புதிய டப்பாவில் அடைத்து வைத்த கதையாக சுய அனுபவத்தில் கண்டறிந்த ஆன்மீக உண்மைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் செய்துவிட்டனர். பல 100 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள், மகான்கள், மகரிஷிகள், முனிவர்கள் மனித தேக இயக்கத்தினிடையே பின்னி பிணைந்து கிடக்கும் இயற்கையின் புதிர் நிறைந்த அதன் ஓட்டங்களை தங்களுடைய கடுமையான தவத்தின் மூலம் ஆழ்ந்து சென்று அவற்றின் இரகசியங்களை அறிந்திருந்தாலும் அதனை எல்லாம் வெளிப்படையாக தெரிவிக்காமல் சிலேடைகள், உவமைகள் நிறைந்த செயல்களில் வடிவில் பல பொருள் புதைந்த பாடல்களில் குறித்து வைத்து சென்றுள்ளார்கள். எனவே அத்தகைய செய்யுள் வடிவில் உள்ள பாடல்களில் புதைந்து கிடக்கும் மைய கருவை ஆராய்ந்து தத்துவங்களை அவர்கள் எந்த அர்த்தத்தில் விளக்கியுள்ளார்கள் என்பதை நமது புத்தியை வைத்து கொண்டு கண்டறிவது என்பது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதை போலாகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஞானத்தையும் தெய்வீக மார்க்கத்தையும் பல வருடங்களாக சிரத்தையாக தேடி தேடி அலைந்து அலுத்துப்போன உண்மையான ஆன்மீக யோக சாதனையாளர்கள் பல முயற்சிகளை செய்து தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவு காண முடியாமல் பல காலமாக தத்தளித்து கொண்டும் வந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட உத்தம மனிதர்களின் இன்னல்களை துடைத்து அவர்கள் தெய்வீகத்தின் பேரறிவில் முன்னேற்றம் கண்டு நற்கதியை அடையும் பொருட்டு அமரகவி சித்தேஸ்வரர் இடைக்காலத்தில் காணாமல் போய்விட்ட தெய்வீக இரகசியங்களை எல்லாம் தம்முடைய ஆழ்ந்த தபோ நிஷ்டையில் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு கண்டுபிடித்துள்ளார்கள். பல சிக்கல்கள் நிறைந்த யோக சாதனையின் சவால்களை எல்லாம் துணிச்சலோடு எதிர்கொண்டு இறைவனின் கருணையினால் அதனை தம்முடைய தெய்வீக நூல்களில் பகிரங்கமாக ஒளிவு மறைவின்றி குறித்து வைத்துள்ளார். மனித இனத்தின் அனைத்து தரப்பு மக்களும் எந்தவித பேதமும் இன்றி அதனை படித்து யோக சாதனையில்
சுய முன்னேற்றம் காண வேண்டும் என்று ஆவல் கொண்டார். மனிதனுடைய ஸ்தூல தேகத்தின் அதன் அன்றாட ஜீவித ஓட்டத்திற்கிடையே மறைந்து இயங்கி வரும் பேரறிவு படைத்த ஆன்மீக சக்தியின் பின்னணியை அறிந்து கொண்டு வாழ்க்கையின் மனிதன் எந்த நோக்கத்திற்காக இம்மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து வருகிறானோ அந்த நோக்கத்தின் நிறைவு காணும் விதமாக தெய்வீக பிராப்தியை நமக்களித்து விட்டு சென்றுள்ளார்கள் போன்ற பல தகவல்களை அவருடைய சரிதையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். இறைவன் இப்பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் பிரம்ம சிருஷ்டியை முதலாக துவங்குவதற்கு முன் இருந்த அனாதி நிலையை பற்றி உண்மைகளை ஆன்மீக சாதனையாளர்களுக்கு விளக்கி கூறி யுக யுகமாய் மீண்டும் மீண்டும் நடந்து வரும் சிருஷ்டியின் லீலா வினோதங்களின் நித்தியமான தெய்வீக திருவிளையாடல்களை எல்லாம் அமரகவி சித்தேஸ்வரர் அற்புதமாக தமது நூலில் விளக்கி கூறியுள்ளார். அமரகவி சித்தேஸ்வரரின் நூல்கள் பண்டைய வேத காலத்தில் சிறப்பாக விளங்கிய ஆன்மீக பொக்கிஷங்கள். கால வெள்ளத்தின் ஓட்டத்தினால் காணாமல் போய்விட்ட அதன் பவித்திரமான தெய்வீக ஞானத்தின் இரகசியங்களை மீண்டும் தம்முடைய தபோ பலத்தின் பிரம்ம நிஷ்டையின் மூலமாக இறைவனின் பேரருளை வரமாக பெற்று அதன் திவ்ய பிரம்ம உபதேசங்களை எல்லாம் அல்ல வற்றாத உண்ண திகட்டாத அமுத பானங்களாக நமக்கு வாரி வழங்கிவிட்டு சென்றுள்ளார்கள். மனிதனை வாட்டி வதைப்பது அவனுடைய கர்ம வினைகளே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். பகவத் சிந்தனை ஒன்றே இந்த துன்பத்தை போக்க வல்லதாகும். மனிதனுடைய நினைவு, எண்ணம், செயல்கள் இவை எல்லாம் அவனுடைய கடந்த கால வாழ்க்கை முறையின் வாசனைகளுக்கு ஏற்றவாறே அவனை எந்நேரமும் தூண்டிக்கொண்டே வருகிறது. எனவே மனிதனுக்கு அவனுடைய தேக இயக்கத்தின் மேல் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அதுபோலத்தான் அவனுடைய எண்ணம், நினைவு, மூச்சு, பேச்சு ஆகிய இவற்றின் மீதும் சுய கட்டுப்பாடு கிடையாது. அவை யாவும் தன்னால் நிகழும் செயலாகும். மனிதனுடைய ஸ்தூல தேகம் என்பது சப்த தாதுக்களின் நிர்ணயமான அதில் சப்த ஸ்வரங்களின் கூட்டு கலவைக்கேற்ப அவன் மீது போடப்பட்டுள்ளன ராகங்களுக்கு ஏற்றவாறு ஆட்டுவிக்கப்படுகின்றவன். இயற்கை, நவ கிரகங்கள், ராசி மண்டலங்கள் என பலவித பிரபஞ்ச சக்திகளின் இயக்கத்தில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவன். ஆனால் இவை அனைத்தும் அவனுடைய அறிவிற்கோ மனதிற்கோ எட்டுவதும் இல்லை அல்லது புலப்படுவதும் இல்லை. பின் இதற்கு தீர்வு என்பது என்ன? யோக சாதனைகளின் முயற்சிகள் ஒன்றே இதற்கு தகுந்த பதிலாகும். பிரம்ம சிருஷ்டியில் பிரபஞ்சத்தின் மறு பிரதிலிப்பாக இருக்கும் மனிதனுடைய ஸ்தூல தேகம் என்பது பஞ்ச பூதங்களின் கலவையால் உருவானது என சித்த யோகம் கூறுகிறது. எனவே அனைத்தும் அனுபிரமான வடிவில் பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல்களாக மனித தேகத்தின் இயக்கத்திற்குள்ளேயே மிக நுட்பமான முறையில் சூட்சுமமாக அமைந்துள்ளது. அதை உணர்ந்து தேடி கண்டுபிடித்து அறிந்து கொள்வதே யோக சாதனையின் முக்கிய நோக்கமாகும். தற்காலத்திய நவீன விஞ்ஞானிகள் விண்வெளியில் தீவிர நாட்டம் கொண்டு மனிதர்களின் ஆவலை தூண்டிவிட்டு ஆகாய தத்துவத்தையே அடக்கிவிடலாம் என்று கனவு காணுகிறார்கள். எல்லையற்ற விண்வெளியில் ஆகாய தத்துவத்தின் ஆழத்தையோ அதன் அடி முடியையோ எவராலும் கண்டறிய முடியாது அல்லது அளந்து பார்க்கவும் முடியாத ஒரு இரகசியமாகும். ஆனால் அதன் மறுபிரதியாக இருக்கும் ஒரு கையடக்க உருவத்தின் பிம்பமாக விளங்கும் நம்முடைய ஸ்தூல தேகத்தின்
இயக்கத்திற்குள் ஆழ்ந்து சென்று அதை தீவிரமாக ஆராய்ச்சி செய்தால் பிரபஞ்ச சக்தியின் பிரம்ம ஞானத்தை அறிந்து கொள்ளலாம் என்கிறது பாரத தேசத்தின் தொன்மையான பண்டைக்கால யோக நூல்கள். அதற்கு உதவும் சாதனங்களே தியானம், ஆழ்நிலை தியானம், தவம், யோக நித்திரை, நிஷ்டை, தபோ நிஷ்டை மற்றும் பிரம்ம நிஷ்டை போன்ற மகரிஷிகள் உருவாக்கிய வழிமுறைகளே அன்றி விஞ்ஞானிகள் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் உதவியோடு விண்ணில் நடத்தி காட்டும் விண்வெளி சாகச நிகழ்ச்சிகளே அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். விண்வெளி வீரர்களால் ஒருபோதும் ஆகாய தத்துவத்தை அவனுடைய சிற்றறிவின் புத்தியை கொண்டோ அல்லது 7 பருவத்தின் சுழற்சியில் சிதைந்து தேய்ந்து கொண்டு வரும் மனித தேகத்தின் அல்ப ஆயுளை வைத்து கொண்டோ நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை ஆணித்தரமாக அடித்து கூறலாம். எனவே விண்வெளி பயணம் என்பது விஞ்ஞானிகளுக்கு திகைப்பையும் பிரமிப்பையும் ஊட்டி அவனை எந்தவிதமான தீர்மானத்திற்கும் வரவிடாமல் குழப்பம் அடையும் விதமாக அமையுமேயன்றி ஒருபோது அவனுக்கு உண்மையை புலப்படுத்தி காட்டாது என்பதை உறுதியாக நம்பலாம். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் பார்ப்போம்.